என்ன விஷயமா பேசணும்? ஐயோ கேக்குறாளே, இப்ப என்ன சொல்லலாம்? அதுவா, அந்த டீ பாக்கி இருக்குல்ல, நீங்க எனக்கு டீ வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அடச்சி, என்னடா உளற, அவகிட்ட போய் டீ வாங்கி கேக்குற. ஏன் அப்படி பாக்குறா? அதுக்கு இல்லைங்க, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான். அதுக்கு இல்லைங்க, ஒரு ஸ்கூல் பொண்ணு மினி பஸ்ல வரும்போது காசு இல்லைன்னு சொல்லிட்டா. நான் தான் அவளை மினி பஸ்லயே கூட்டிட்டு வந்தேன். அதனால அதுக்கு கொடுத்துட்டேனா, அப்புறம் என்கிட்ட காசு இல்லை. நான் வேணா அவளோட டீச்சர் கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட, அவையும் இப்படி பாக்குறா, ஏதோ சொத்தை எழுதி கேட்ட மாதிரி. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஏங்க பரவாயில்லைங்க, ஒரு டீ தானே, நீங்க வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அதனால நான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த டீயும் சேர்த்து கணக்குல வச்சுக்கோங்க. அப்போ 3 டீ, இன்னும் 3 நாள் நீங்க எனக்கு வாங்கி தரணும், என்ன ஓகேவா? ஏண்டி இப்படி கொட்ட கொட்ட முடிக்கிற? அப்படியே உன் கணக்குல கிள்ளலான்னு தோணுது. ஆனா அடிச்சுட்டேனா? ஆனா பரவாயில்லைங்க, நான் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணிக்கிறேனே. நீங்க என்ன 3 டீ காசோட ஊரை விட்டா போக போறீங்க? ஆனா ஆனா நான் சொல்ற கடையில தான் டீ குடிக்கணும். நீங்க போற மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் நான் வர மாட்டேன். இது வேறையா? உங்களுக்கு எங்க தோணுதோ அங்கேயே குடிச்சுக்கலாம். சப்பா, இவளை சமாளிச்சு கொண்டு போறதுக்குள்ள ஒரு பெரிய வழியாயிருவோம் போல. இதோட நான் உங்களுக்கு 3 டீ வாங்கி தரணும். நான் உங்களை வீட்லயே ட்ராப் பண்ணிடவா? வேணாங்க, பெட்ரோல் போடலாம் என்கிட்ட காசு இல்ல. எங்க இந்த முகத்தை பார்த்தா டீ காண்டியும் பெட்ரோல் காசு காண்டியும் உங்களை சுத்தி வர மாதிரி தெரியுதா? வேற எதுவும் தோணலையா? உங்க மனசு உங்களுக்கு எதையுமே சொல்லலையா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்கறதுக்கு நான் செய்யற வேலை. டீ மூலமா நட்பை வளர்க்கலாமேனு தான். என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காண்டி ஓடி வரேன். நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டு என் மனசே உடைச்சிட்டீங்க போங்க. ஏங்க இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? எனக்கு என்ன தெரியும் உங்களோட ஐடியாலாம்? நீங்க திடீர்னு பெட்ரோல் இல்லாம வண்டியை நடு ரோட்ல நிறுத்திட்டா நான் என்ன செய்வேன்? அதை நினைச்சுதான் பயந்துட்டு அப்படி கேட்டுட்டேன். சாரிங்க. போங்க, என் மனசே உடஞ்சு போச்சு. நான் வேணும்னா 3 டீக்கு பதிலா 4 டீயா வாங்கி தரட்டுமா? ஓகே ஓகே. நாங்க எல்லாரும் யாருன்னு உனக்கு தெரியவா? டே ரகு, சொல்லிருக்கே என்ன? அதான் வந்துட்டீங்களா, நீங்களே சொல்லுங்க. நான் தான் ரகுவோட அக்கா, அவரு ரகுவோட மாமா, இது அவங்க பாட்டி. ஹோ, இங்க பாரு, எனக்கு சுத்தி வளர்ச்சியெல்லாம் பேச தெரியாது. ரகுவுக்கு என் பொண்ணை தான் கட்டி வைக்கிறதா இருந்தோம். திடீர்னு நடுவுல நீ வந்திருக்க. என்னைக்கா இருந்தாலும் நீ பிரிஞ்சு போறவதான். அப்படியே இங்கே இருந்து அவனுக்கு மனசை மாத்திரலான்னு நினைக்காத. அது மட்டும் இல்லாம இங்கே இருந்து அப்படியே அவங்கள ஒண்டியே இருக்காத. பிரிஞ்சு போகும்போது உனக்கு தானே கஷ்டமா இருக்கும். பேசாம இப்பவே பிரிஞ்சு போயிரு. என்னன்னா அவ்வளவு லூசுன்னு நினைச்சிட்டாங்களா? நாங்க பிரிஞ்சிருவோன்னு நீங்களே எப்படி முடிவு பண்றீங்க? நாங்க நாளும் பார்த்தவங்க. இவ வாழுவா இவ தாழுவான்னு கூட எங்களுக்கு தெரியாதா? நான் தான் ரகுவோட பெரியம்மா. கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாப்போம். நீங்க நாளும் பார்த்திருக்கலாம், 40 கூட பார்த்திருக்கலாம். ஆனா ரகு என்னோட ஹஸ்பண்ட், நான் அவனோட ஒய்ஃப்னா என்னன்னு தெரியுமா? முந்தானே வெறுக்கிறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்துலயும் கூட டிராவல் பண்றதுதான். என்னை பிரிச்சு விட்டுறணும் அப்படி இப்படின்ட்டு யாராவது இனிமே வாயை திறந்தீங்க, கோலத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். நீ யாரு? என் சொந்தத்தையே என் ரத்தத்தையே வெளியில அனுப்புவேன்னு சொல்லிட்டு இருக்க, மரியாதையா வெளியில போ. ஹலோ மாமனாரே, வயசான காலத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. உங்களை மட்டும் இல்ல, இங்க யாரையுமே மரியாதை குறைவா நடத்தணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் பதில் அவ்வளவு மோசமா இருக்குன்னா, உங்களை என் பதில் குத்துதுன்னா அதுக்கு உங்க கேள்விதான் காரணம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. என்கிட்ட ஏதாவது வார்த்தையை விட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். வரதட்சணை வாங்கிட்டு வர சொல்லி என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லுவேன். உங்க மேல மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சுதா? இவன் நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும் தான்
இப்படி ஒரு பஜாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். பாட்டி போதும், அவ என் பொண்டாட்டி. எனக்கு மரியாதை தராட்டியும் அவளுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். அவ என்ன நம்பி மட்டும் வரல, அவங்க எல்லாரையும் நம்பிதான் வந்திருக்கா. தனி குடித்தனெல்லாம் என்னைக்குமே ஆகாதுன்னு அவளை சொல்லிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா என்னை நம்பி வந்தவளுக்கு என் சொந்தமே புகையாச்சுன்னா நான் எதையும் பண்ணுவேன். அத்தை, அப்புறம் நீங்க என் அண்ணன் ஆதி மாசம் 20,000 தான் சம்பாதிக்கிறான்னு தானே உங்க மகன் என் அண்ணனை வேணான்னு சொன்னா, இப்ப மட்டும் என்ன புதுசா என் மேல கரிசனம்? நான் அதை விட கம்மியா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி கட்டித்தர உங்களுக்கு விருப்பம் வந்துச்சு? இதுல எனக்கு மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்குமே என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. எல்லாவோ பிரிச்சு என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் நீங்க எல்லாரும் பிளான் பண்ணியே வந்திருக்கீங்க. வாழ்க்கையில காதலும் ஏன் கல்யாணமும் கூட 1000 தடவை நடக்கலாம். ஆனா 1000 தடவை நடந்தாலும் எனக்கு அவ கூட மட்டும்தான் நடக்கும். நீங்க என் அம்மா கஷ்டப்பட்டு பொங்கி போடுறத நல்லா தின்னுட்டு வேற ஏதாச்சும் பேச்சு இருந்தா பேசுங்க. எல்லாம் ரத்தம்லாம் அதான் துடிக்குது. எல்லாம் அவன் அம்மா சொல்லி கொடுத்துருப்பா. காசு பண்ணதுக்கு தான் வக்கு இல்லாதவன்னு பார்த்தா பிள்ளைங்களையும் ஒழுங்கா வளர்க்க தெரியாதவளா இருந்திருக்கா. இவளை சொல்லி என்ன இருக்கு? எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா. பொண்டாட்டி ஸ்கூல் நடத்துறான்னு அவ இஷ்டத்துக்கு நடக்க விட்டுருக்க. இப்ப பாரு, அவளை மாதிரியே அவளுக்கு மருமூலம் அடங்கா பிடாரியா வந்திருக்கா. பாட்டி, இதுக்கப்புறம் என் அம்மாவை பத்தி யாராச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, இந்த வீட்டுல யாரும் இருக்க முடியாது. எப்படி கத்திட்டு போறான் பாருங்க. புது பொண்டாட்டி வந்திருக்கால, கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். அத்தை, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நானே பாத்துக்கிறேன். பகல்ல முழுக்க ரூம் அடைச்சிட்டு அப்படி என்னதான் பண்றீங்களோ? ஏன் தான் இப்படி பேசுறாங்களோ? சின்ன சிறுசுங்க, நேற்று தான் கல்யாணமே ஆயிருக்கு, அதுக்குள்ள இப்படி பேசுறாங்க. ஏன் நீங்களும் மாமாவும் ஒரு நாள் கூட கதவை அடைச்சதே இல்லையாத்த? அப்புறம் இப்படி 2 பிள்ளைங்க? பரவாயில்லப்பா. இவங்க மத்தியில நம்ம மருமக எப்படிதான் வாழ போறாளோன்னு நினைச்சோம். ஆனா நம்மள மாதிரி இல்லாம தைரியசாலியா இருக்கா, அதுவே போதும். வாயாடி எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு. சம்பாதிக்கிற திமிரா? நான் படிச்சேன், நான் வேலை வாங்கினேன், நான் சம்பாதிக்கிறேன். இதுல அவங்களுக்கு எங்க வலிக்குது? நான் அவங்கள எதுவும் சம்பாதிக்க வேண்டாம்னு சொன்னேனா? இல்ல தானே? அதுக்கப்புறம் எதுக்கு சொன்னையே சீண்டிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட போய் மனுஷன் பேசுவானா? அப்போ பேசாதீங்க. நான் யாரும் என்கிட்ட பேசலன்னு வருத்தம் எல்லாம் படல. தியாமா, அத்தை, அவங்க சொன்னதுக்கு நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா. நான்லாம் ஒரு ஃபீலும் பண்ணலம்மா. இப்பயே ரூமை சாத்தி வச்சிருக்கீங்கன்னு கேக்குற இவங்களே தான் 3 மாசத்துல ஃபைட்ல இன்னொரு புழு பூச்சி இல்லையான்னு கேட்பாங்க. நீ என்ன மொளடியோ முன்னங்கட்டியான்னு கேட்பாங்க. குறை சொல்றதே தொழிலா வச்சிருக்காங்க. இவங்களுக்காகலாம் நாம டென்ஷன் ஆனா தலைவலி தான் வரும். அப்புறம் சாரிம்மா. ஏண்டா உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் அம்மா ரொம்ப அழுதாங்க. அதே போல தானே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களோன்னு யோசிச்சுதான் கவலையா இருக்கு. உங்க காதலை காப்பாத்திக்கணும்னு நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடா. என் பையன் இவ்வளவு அருமையான மருமகளை கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு சந்தோஷம்தான். நீங்க 100த்துல ஒரு இல்ல 1000த்துல, அதுவும் இல்ல 1,00,000த்துல ஒரு மாமியார். உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும். சீர்சனத்தை நகை நட்டு எல்லாம் கொண்டு போற மருமகளையே கொடுமைப்படுத்துற மாமியார் தான் இருக்காங்க. ஆனா நீங்க இது எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்காம ரொம்பவும் அன்பா பழகுறீங்க. தேங்க்ஸ்மா. நமக்குள்ள எதுக்குடா இதெல்லாம்? நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுவே போதும் எனக்கு. ஐயோ சிவனா, அத்தையும் மாமாவும் அப்புறம் அந்த ஜோதியும் தானே வந்திருக்காங்கன்னு நினைச்சோம். இவன் எப்போ வந்தான்? அருவி, நீ ரொம்ப இழைச்சிட்டடி. நீ 4 கிலோ கூடி இருக்க மாதிரி இருக்க மோதன். நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். உன் காலேஜ்லாம் எப்படி போகுது? யாரையாவது சைட் அடிச்சிட்டு இருக்கியா? அண்ணனை போல கடுப்பு வந்ததும் வராதுக்குமா. சிவனையா பார்க்கணும். அண்ணன் கிட்ட சொல்லிடலாமா? ஆதி என்ன வந்து பாரா? வந்திருக்க மாட்டாரு. தடிமாடு எப்படி வளர்ந்துருக்கு பாரு. அருவி, அப்படியே நீ லட்டு மாதிரி இருக்க. மதன் வெளியே போ. எங்க வீட்டை விட்டா
போனா நல்லதா இருக்கும். என்ன சொன்ன கேட்கல. இல்ல, இந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். மதன், வலிக்குது வீடு. வலிக்குதா? வலிக்கட்டும். நீ அழுறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. அழு. வரட்டா? டீ போட பொறுக்கி. ஓ, இந்த மேனாமினிக்கு தான் ரகு கட்டிட்டு வந்திருக்காளா? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் பார்த்துட்டு இருப்பீங்களா? வாங்கன்னு கூப்பிடுறது கூட இல்லைல்ல. அது நீங்க யாருன்னு தெரியல. நான் ரகுவோட அத்தை பொண்ணு ஜோதி. இவதான் அவளா? ஓ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கும் இருக்கும். எப்படிதான் ரகுவை வளைச்சு போட்டியோ. ஆமா, நீங்க எல்லாம் ரொம்ப ஏழைங்கன்னு சொல்லிக்கிறாங்க, உண்மையா? ஏழைங்க? ஏழைங்கன்னா பணத்திலையா இல்ல மனசுலையா? எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. ஆனா எங்க அம்மா மீன்வளத்துறையில வேலை பாக்குறாங்க. நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். பெரிய வேலைதான். அப்போ ரகுவோட நீ தான் சம்பளம் அதிகம் வாங்குறேன்னு சொல்லு. வேற எதுக்கு அவனை கட்டிக்கிட்ட? ஹலோ, என் புருஷனை நீங்க யாரை குறைச்சு பேசுறதுக்கு? இன்னைக்கு வேணா அவர் கம்மியா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். கண்டிப்பா அவரு ஒரு நாள் பெரிய ஆளா வருவாரு. முன்னாடி நின்று என் புருஷனை குறைச்சு பேசாதீங்க. என்னடி என்கிட்டே எடுத்து பேசுறியா? இரு, இதுக்கப்புறம் இங்க தானே இருக்க போறேன், வச்சுக்கிறேன் உனக்கு. நல்லா இருக்கீங்களா ஆதி மாமா? என்ன இது, இவ கண்ணுல ஏதோ ஒண்ணு தெரியுது. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் தான் இவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன். இவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஆனா இப்ப என்ன நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறா. என்ன மாமா பேசாம இருக்கீங்க? ரொம்ப இழைச்சிட்ட மாதிரி இருக்கீங்க. ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா நீங்க? நல்லா இருக்கேன் ஜோதி. இலைக்கெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கேன். மாமா என்ன ஜோதி? சாரி மாமா. எதுக்கு? அவங்க கூட பிரேக்கப் பண்ணது தப்புன்னு புரிஞ்சிருச்சு மாமா. என்ன மன்னிப்பீங்களா? விடு ஜோதி, பரவாயில்ல. மாமா, என்ன இவரு அவர் பாட்டுக்கு போறாரு? நம்ம பேசுறத காதல் எடுத்த மாதிரியே தெரியலையே. நல்லா இருக்கா? தேங்க்ஸ்மா. அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் பக்கம் போவீங்களா? இது என்ன கொஸ்டின்? இவையும் இப்படி கேக்குறா? இல்ல, என் ஃப்ரெண்டு மலர் உங்க ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றா. அவளுக்கு ஒரு 50 ரூபாய் கடன் கொடுக்கணும். நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துடுறீங்களா? ஓ, கலாய்க்கிறாளா? பாவம்னு பார்த்தா எவ்வளவு வம்பிழுக்கிறா. 50 ரூபாய் கூட வேணாம். நான் வேணா தினமும் ஒரு 5 ரூபாய் தரேன். 10 நாளைக்கு அந்த ஸ்கூல்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஐயோ, போட்டுறாளே. என்ன அவ்வளவு யோசனையா? கஷ்டமா இருந்தா வேணாம்ப்பா, நான் அத்தைகிட்டயே தந்துடுறேன். அவன் அப்பாவின்னு நினைச்சேன். அப்பாவியா? அப்படி இருந்திருந்தா அவங்க தம்பி எப்படி கரெக்ட் பண்ணிருக்க முடியும்? அப்புறம் மலர லவ் பண்றீங்களா இல்ல சும்மா டைம் பாஸ் பண்றீங்களா? அதுக்கு இல்ல, அவ பேர சொல்லும்போது அவங்க கண்ணுல ஒரு பிரைட்னஸ் இருக்கு. அந்த சந்தேகத்துல தான் கேட்டேன். பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. என் தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே, 2 பேரும் ஒரே வீட்டுல ஒற்றுமையா இருப்பாங்க. அது அளவுக்கு அவ மூளை ஒன்றும் பிரைட் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன். அவளை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற அத்தனை டீ கடையிலயும் டீ குடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? உன் ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ண ஏதாவது ஐடியா கூட? அது சொல்றதா இருந்தா எனக்கு 5 தர வேண்டியிருக்கும். எப்படி, ஓகேவா? என்ன வேணும் சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு முன்னாடி எப்படி சிரிச்சிட்டு இருக்கா? நாங்கெல்லாம் மச்சான் குழந்தை முன்னாடி எல்லாம் தலைய கூட நிமிந்து பார்க்க மாட்டோம். இங்க என்னடானா மச்சான் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கா ஒருத்தி. அத்தை, நீ நிறுத்துடா. இவட உன் தம்பி கட்டிட்டு வந்திருக்கானா இல்ல நீ கட்டிட்டு வந்திருக்கியா? புருஷன் கிட்ட கூட நாங்க இந்த அளவுக்கு சிரிச்சதில்ல. வீட்டையே தூக்கிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு. உங்களை மாதிரி எல்லாரையும் நினைக்காதீங்க. அதே மீறி நீங்க அப்படி நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எங்களை நம்ப வேண்டியது நீங்க இல்ல, என் புருஷனும் அவருக்கு பொண்டாட்டிய வர போறவளும் தான். நீங்க காஃபி குடிச்சிட்டீங்கன்னா கப்பு தரீங்களா? அப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே எனக்கும் ரகுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? எவ்வளவு எகத்தாளம் இவளுக்கு. கறி கொளுத்து திரியிறா. சிறுடி எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறேன். ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கே. தலை வேற வலிக்குது. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பெயினா இருக்கோ தெரியல. அம்மா, பாப்பா. ஆமா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமா. அதுக்குதான் மக்களே பிள்ளைக்கு டேப்லெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா. வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க.
அம்மா என்னால முடியலம்மா. மாசம் மாசம் இதே வழியா இருக்கு. பாப்பா, அப்பாக்கு மட்டும் இது தெரியவே கூடாதுடா. இப்படிதான் உன் அத்தை ஒருத்தங்களுக்கும் வலி இருந்துட்டே இருந்துச்சு. மாசம் மாசம் பேயோடுறேன் அது இதுன்னு சொல்லி அவங்கள ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டாங்கடா. என் பொண்ணு உன்னையும் அப்படி படுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. மக்களே, அதான் அண்ணன்களாம் உன்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டாங்கல்ல, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. இது சாதாரண வழிதான்டா. பாப்பாக்கு பாத்ரூம் போகணுமா? வேணாமா, போயிட்டு வந்துட்டேன். அம்மா அவன் மாடியில கொஞ்சம் படுத்துக்கட்டுமா? சரிடா பாப்பா. அம்மா எனக்கு ஏதாச்சும் பெரிய குறையா இருக்குமா? இல்லடா பாப்பா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வலிக்கும். அதுல பல பேர் பொறுத்துக்கிறாங்க. மீதி பேர் வழியில ஒண்ணு மாதிரிதான் மாசம் மாசம் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இது ஒரு பொதுவான வழிதான் மக்களே, இதுல எந்த குறையும் இல்லை. டாக்டரே கன்ஃபார்மா சொல்லிட்டாரு, நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப வலிக்குதுமா. ஏற்கனவே சொந்தக்காரங்கன்னு வந்திருந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இதுல நானும் உன்னை கஷ்டப்படுத்துறேன். சாரிம்மா. எனக்கு என்னடா கஷ்டம்? நீயும் உன் அண்ணனுங்களும் தான் என்னோட உலகமே. நான் வாழ காரணமே நீங்க தான். என் வாழ்க்கை எந்த அளவுக்காவது மாறி இருக்குன்னா அதுக்கு காரணமும் உன் அண்ணன்களும் நீயும் தான். லவ்யமா. அம்மா, அப்பா தேடுவாரு. எங்கேயும் உட்காந்துருந்துட்டா உன்னை திட்டவும் செய்வாரு. நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். சாரி பாப்பா, இந்த நிலைமையிலையும் உன் கூடவே இருக்க முடியலல்ல. பரவாயில்லம்மா, அப்பாவை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. சரி மக்களே, கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறமா எல்லாம் சரியாகும். ஐயோ, யார் வராங்க? அந்த மதன் பொறுக்கியா இருக்குமோ? என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கா? பரவாயில்லண்ணா, தலைவலியும் இருக்கு. இது வேறையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாண்ணா, அம்மா டேப்லெட் தந்தாங்க.